அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆலோசனையை மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வழங்குவோம். மழை வெள்ளம் வருகின்ற பொழுது, புயல் வருகின்ற பொழுது அவர்கள் வீட்டிற்கு தேவையான ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஏதாவது உடல்நிலை சரியாவது வீட்டில் சரியில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். டார்ச் லைட் மெழுகுவத்தி வைத்துக் கொள்ளுங்கள். பால் போன்ற பொருள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு அந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை ஏதாவது இருக்குமானால் குடிநீர் ஏற்பாடு செய்து வைத்துக் கொள்ளும். மேல்நிலை தொட்டி இருந்தால் தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அதிமுக அரசு மக்களுக்கு இந்த பேரிடர் காலத்தில் ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த அரசுக்கு இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டு கூட அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால்தான் இவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். அது மட்டுமல்ல, அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பேரிடர் காலங்களில் அந்த வெள்ள நீர் வடிவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கின்ற விதமாக 1400 மின் மோட்டரில் நாங்கள் வைத்திருந்தோம். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே வானிலை எச்சரிக்கையை எதிர்கொண்டு எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதி, எங்கெங்கெல்லாம் அதிக நீர் எங்கே தேங்கி இருக்கின்றதோ அங்கெல்லாம் கனரக அங்கே இருக்கிற மின் மோட்டார், ராட்சத மின் மோட்டார்களை பொருத்தி உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றினோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி பேரிடர் காலங்களில், புயல் வருகின்ற காலங்களில், கனமழை பொழிகின்ற போது மக்களுக்கு உணவு பிரச்சனை ஏற்படும். அதற்கெல்லாம் முன்கூட்டியே அம்மா உணவகம் ஒவ்வொரு வார்டிலும் இருந்தது. அந்த அம்மா உணவகத்தின் மூலமாக நல்ல தரமான உணவை தயாரித்து மக்களுக்கு வழங்கினோம். அந்த அம்மா உணவகத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அங்கங்கே முடக்கப்பட்டு விட்டது, சில இடத்துல மூடப்பட்டு விட்டது. அதனால் மக்களுக்கு தேவையான உணவு சரியான முறையில் கிடைக்கவில்லை, குடிநீர் கிடைக்கவில்லை. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை பேரிடர் காலங்கள் மக்கள் எந்தெந்த வகையில் பாதிப்பார்களோ அதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு உதவிகள் செய்தும் மக்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டார்கள். அதேபோல் மழை நீர் வேகமாக நாங்கள் வெளியேற்றினோம். அது மட்டும் இல்லாமல் இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இப்படி அடிக்கடி கனமழை பொழிகின்ற பொழுது அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. அதற்கு வடிகால் அமைக்க வேண்டுவதற்காக அங்கங்கே வடிநீர் கால்வாய்கள் அமைப்பதற்காக அம்மாவுடைய அரசு ஜெய்கா மூலமாகவும் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலமாகவும் நிதியுதவி பெற்று 5 ஆண்டு கால திட்டமாக இதை எடுத்துக்கொண்டோம். சென்னை மாநகரத்தில் 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிநீர் கால்வாய் அமைப்பதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்தினோம். சுமார் 1246 கிலோமீட்டர் வடிநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, விடியா திமுக அரசு சரியாக நடவடிக்கை எடுக்காத அலட்சியத்தின் காரணமாக முறையாக அந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினாலே 2.5 ஆண்டு காலம் அந்த கிடப்பிலை போட்டு விட்டார்கள். அதற்கு காரணம் அங்கே இருக்கின்ற கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் கமிஷன் கேட்டுக்கொண்டு காலதாமதம் செய்த காரணத்தினால் அந்த பணிகள், எஞ்சிய மழைநீர் வடிகால் பணிகள் முடியாத காரணத்தினால் அங்கங்கே மழைநீர் தேங்கி மக்கள் அவதிக்குற்றார்கள். நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அவர்கள் முழுமையாக செய்யவில்லை. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த திட்டத்தை முழுமையாக பணி நிறைவேற்றாத காரணத்தினால் மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாகினார்கள். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அடையாறெல்லாம் தூர்வாரப்பட்டு வைக்கிறது. சுமார் 42 கிலோமீட்டர், நகரத்துக்குள் 15 கிலோமீட்டர் வருது. அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சரி செய்து வைத்துக்கிட்டோம். ஆகவே இதையெல்லாம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு பாதிப்பை குறைத்திருக்கலாம். மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள்.